Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ல வரக்கூடிய பேங்க் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு இங்கிலீஷ், ஆப்டி ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் இங்கிலீஷில் எப்படி வந்து மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுறது, ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ 2025ல பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குவான்ஸுக்கு A to Z குவான்ஸ் சீரீஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 999 கூட இல்லை, 100 rupees ஆஃபரில் இருக்குது. நீங்கள் 899க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதில் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. ரொம்ப பிகினராக இருக்கிற இப்போ தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் வேணும், என்ன மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், எஸ்பெஷலி இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஓரளவு தடுமாற்றம் இருக்கும். ஓகேவா. ஏன்னா தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த பேங்க் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இதில் வரக்கூடிய இங்கிலீஷை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது, இங்கிலீஷில் எப்படி வந்து அதிகமான மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி இதில் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. நீங்கள் ரொம்ப பிகினர், இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 2025ல நான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன. ஓகேவா. அண்ட் ஆல்சோ நீங்கள் தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கிறீங்க, நான் 12th வரைக்குமே தமிழ் மீடியம் தான், இப்போ நான் காலேஜ் முடிச்சிட்டேன், இப்போ நான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது, ஸோ இதை நான் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கானது தான். அண்ட் ஆல்சோ நீங்கள் இங்கிலீஷ்னா எனக்கு தெரியாது, கிராமர் ரூல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நான் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஐடியாஸ் வந்துடும். ஓகேவா. நீங்கள் பிகினராக இருக்கலாம், தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இங்கிலீஷ்னாலே என்னன்னு தெரியாது, கிராமர் ரூல்னா என்னன்னு நான் படித்ததே இல்லை அப்படின்னு இருந்தாலுமே நீங்க 0 லெவல்ல தான் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும், உங்களால கிளியர் பண்ணவும் முடியும். ஓகேவா. ஸோ பார்க்கலாம். ஸோ எப்படி இங்கிலீஷை நம்ம வந்து ஃபுல் மார்க்குமே எப்படி ஸ்கோர் பண்றது அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிராமர் பார்ட் அண்ட் வெக்காபுலரி பார்ட் அண்ட் காம்ப்ரஹென்ஷன். ஸோ இப்படி நீங்கள் 3 டிவைட் பண்ணி படிக்கும்போது அந்தந்த இப்போ கிராமர் பார்ட்டில் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க, ஸோ அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது இந்த கிராமர்லேருந்து நீங்கள் அதை கவர் பண்ணிடலாம். அண்ட் வெக்காபுலரி பேஸில் இருக்க டாபிக் அண்ட் காம்ப்ரஹென்ஷன். ஸோ நீங்கள் இப்படி டிவைட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் நீங்க கிராமர், வெக்காபுலரி, காம்ப்ரஹென்ஷன் இப்படி நீங்க 3 டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா கிராமர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து பேங்க் எக்ஸாம்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா எரர் டிடக்ஷன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எரர் டிடக்ஷன், இது இல்லாம கொஸ்டின்ஸே இருக்காது. எந்த ஸ்லாட்டா இருந்தாலும் எரர் டிடக்ஷன் வந்து கண்டிப்பா 1ல இருந்து 3 or 4 கொஸ்டின்ஸ் வரைக்குமே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எரர் டிடக்ஷன் மட்டுமே 5 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா. அண்ட் தென் ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிராமர் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். பேங்க் எக்ஸாம் அப்படின்னும் போது இப்பெல்லாம் ஓரளவு டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ், ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா நல்லாவே நம்ம வந்து கிராமர் ரூல்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். ஓகேவா. ஸோ கிராமர் ரூல் அப்படின்றதுல என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஸ்டடிங் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் கிராமர். கிராமர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்க லேர்ன் பண்ணும்போது இதுதான் மெயினே. இதை நீங்க லேர்ன் பண்ணும்போது ஒரு 90% வந்து உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும், எல்லா ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நவுன்னா என்ன, ப்ரினவுன்னா எது வந்து இன்டர்லிங்க் பண்ணுது, ஃப்ரேஸ் என்ன, கிளாஸ் என்ன, கன்ஜங்ஷன் எது அப்படின்ற எல்லா ஐடியாஸும் வந்து உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல தான் வரும். ஓகேவா. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், adverb, preposition, conjunction,
ஆர்டிகல்ஸ், ஆக்ஸிலரி verb or helping verb, tenses. ஸோ இது வரைக்குமே பாஸ் ஆஃப் ஸ்பீச் தான். இது வந்து டென்சஸ். ஓகேவா? அண்ட் தென் மாடல் வேர்ப்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கொஸ்டின் டேக். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கொஸ்டின் டேக் இது வந்து உங்களுக்கு டென்ஸ்லேயே வந்துடும். இது வந்து உங்களுக்கு டென்ஸ்லேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லக்கூடிய இந்த நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், இந்த டாபிக்கை பற்றின ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஜஸ்ட் எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு இருந்தால் பத்தாது. பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு இன்டெப்தான ஐடியாஸ் வந்து நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ நவுன்னா என்ன அப்படின்றது இல்லாமல் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நவுன்ல வந்துட்டு அதில் டெஃபினேஷன், என்னென்ன டெஃபினேஷன், அதில் என்னென்ன டெஃபினேஷன் இருக்கு, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அண்ட் தென் அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான அதுல இருந்து நவுன்ல இருந்து வரக்கூடிய 120 கிராமர் ரூல் என்ன, இந்த நவுன்ல இருந்து வரக்கூடிய 120 கிராமர் ரூல் இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன. ஓகேவா? ஸோ இது வரைக்குமே நமக்கு தெரியணும். ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்டையராகவே எது வரைக்கும் அது கவர் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம வந்து படிக்கணும். 120 கிராமர் ரூல் அப்படின்றது எங்கேயோ இருந்து வந்ததுலாம் கிடையாது. இங்கே இந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து இதுல இருந்து நீங்க பேசிக் இல்லாம கொஞ்சம் அட்வான்ஸ்டா போச்சு, அட்வான்ஸ்டான ரூல் வந்து வருது அப்படின்னா அதுதான் 120 கிராமர் ரூல். ஓகேவா? ஸோ 120 கிராமர் ரூல் எதுல இருந்து வரும்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், இந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் டென்சஸ்ல இருந்து தான் இந்த 120 கிராமர் ரூல்ஸ் வருது. ஸோ இப்போ நவுன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு அதுல தெரிஞ்சிருக்கணும். எத்தனை டைப்ஸ், ரூல்ஸ், அதுல என்னென்ன ரூல்ஸ் வருது, எப்படி வேணாலும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த பேஸை நம்ம இந்த ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நவுனுக்கு அப்புறம் ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ் அண்ட் ஆல்சோ இது இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்க பாஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கிறதுக்கான ஆர்டர் இதுதான். இந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். இந்த ஆர்டர்ல தான் நீங்க லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நவுனுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்க நான் பாஸ் ஆஃப் ஸ்பீச் லேர்ன் பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் ஆட்வர்ப் படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன் படிக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் ராங். இந்த ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு. நவுனுக்கு அப்புறம் தான் ப்ரொனவுன். ஏன் நவுனுக்கு அப்புறம் ப்ரொனவுன் அப்படின்னா, நீங்க எடுத்தோன்னா ப்ரொனவுன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ப்ரொனவுனுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா நவுனை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நவுனை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா நவுன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? so that noun first வந்துரும், pronoun next வந்துரும். adjective பாத்தீங்கன்னா நவுனையோ இல்ல pronounனையோ describe பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், pronounனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ அதுக்கு அப்புறம் தான் adjective. verb அப்படின்றது ஒரு noun பண்ற action அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்டர்ல தான் நீங்க லேர்ன் பண்ணணும். நவுனுக்கு அப்புறம் pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction. கன்ஜங்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து நமக்கு நிறைய கிராமர் கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ஸுமே நிறைய கொஸ்டின் ஏரியா இதுல இருந்து நிறைய இருக்கு. ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், இதெல்லாமே வந்து கன்ஜங்ஷனை வச்சு தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டென்ஸ் இருக்கு பாருங்க. டென்ஸ்ல வந்து 12 டென்ஸுமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். 12 டென்ஸ்னா ஒரு டென்ஸ்லயுமே டேபிள்ஸ் யூசேஜோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த டென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தோட டீடைல்டு ஐடியாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் மாடல் வெர்ப்ஸ். மாடல் வெர்ப்ஸ் can, could, will, should, shall, will, would, dare, may, might, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அதான் மாடல் வேர்ப்ஸ். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாம் நமக்கு டைரக்ட் கொஸ்டினாக இருக்காது. ஆனால் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு ஓரளவு ஐடியாஸ் வேணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னா சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்து சென்டென்ஸ் இருக்கு. சென்டென்ஸ் வந்து ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ இது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இங்க இருக்கிற இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கொஸ்டின் டேக் எல்லாமே உங்களுக்கு டென்ஸ்லேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பார்ட், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இந்த டென்சஸ், இந்த டாபிக்ஸ்ல நீங்க கவர் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், நீங்க பேங்கிங் இங்கிலீஷ் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு தான் பேங்க் எக்ஸாம்ல என்ன டாபிக் இருக்கு அதுக்கப்புறம் தான் அங்க போகணும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை முடிக்காம நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், என்ன சொல்ல வராங்க என்ன இருக்கு அப்படின்றது புரியாது. இந்த ஐடியாஸோட போகும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியாஸ் இருக்கும். ஓகேவா? இது இல்லாம வேற என்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாருங்க. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து இதுலயே வந்துடும். கண்டிஷனல்ஸ்ல தெரிஞ்சிருக்கணும் ஆஃப்கோர்ஸ். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கண்டிஷனல்ஸ் இந்த டாபிக்ஸுமே பார்த்துக்கணும். ஓகேவா? இது எல்லாமே என்ன அப்படின்னா பேசிக்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸாம் டாபிக்ல போகணும். நீங்க இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராமர்ல வரக்கூடிய எரர் டிடக்ஷன், ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? இந்த பேசிக்கை நீங்க கவர் பண்ணாம பேங்க் எக்ஸாம் இருக்க டாபிக்ஸ் நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னும் நமக்கு கேலண்டர் இன்னும் ரிலீஸ் ஆகலை இல்லையா, இனிமேல் தானே ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்க இப்போலேருந்து நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, 2025 நான் பேங்க் எக்ஸாம் வேலைக்கு போறேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போலேருந்தே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போலேருந்தே இந்த பேசிக்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு பிவைக்கு கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படியே படிச்சுட்டே வந்தீங்க, இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் ஓரளவு இருக்கும். ஸோ இந்த டைம் நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கிராமர் வெக்காபுலரி காம்ப்ரஹென்ஷன் இந்த பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு கிராமர்ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். எரர் டிடெக்ஷன், ஸ்டார்டர்ஸ், கனெக்டர்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நவுன் ப்ரொனவுன் பார்த்தோம் இல்லையா, இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்றேன் சென்டென்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு. இது வெரி பேசிக் தான், ஆனா இதுல நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நவுன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க. அபி இஸ் பிளேயிங் பேட்மிண்டன். இங்க அபி அப்படின்றது என்ன? இட்ஸ் அ நவுன். ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இஸ் அப்படின்றது என்ன? ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம், ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். பிளேயிங் அப்படின்றது இட்ஸ் அ மெயின் வெர்ப். பேட்மிண்டன் இட்ஸ் அ கேம். கேம் எதுல வரும்? அகன் நவுன்ல தான் வரும். நீங்க சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படி போடுறது சென்டென்ஸ் வெர்ப் பேட்டர்ன் அதெல்லாம் ஓகே. ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வருது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ப்ரினவுன். ப்ரினவுன் அப்படின்றது இங்க ஆனந்த் அப்படின்றது இந்த நவுன். ஓகேவா? இந்த சென்டென்ஸ்ல இந்த ஆனந்த் அப்படின்றது நவுன். ஆனந்த் இஸ் மை பிரதர், ஹி லிவ்ஸ் இன் சென்னை. இந்த ஆனந்த் அப்படின்றது நவுன். இங்க ப்ரினவுன் எது அப்படின்னா இந்த ஹீ தான். இந்த ஹீ தான் இந்த ஆனந்த். இந்த நவுனை தான் இந்த ப்ரினவுன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ப்ரினவுனோட வேலை என்ன அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நவுன். நீங்க நவுன் ஏதோ ஆனந்த், இந்த ஆனந்த ரீப்ளேஸ் பண்றது அந்த ஹி. நான் ஜஸ்ட் இங்க ஒரு வேர்ட்ல தான் சொல்றேன், ஆனா இது மாதிரி ப்ரினவுன் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான ப்ரினவுன்ஸ் இருக்கு. 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரினவுனே நிறைய இருக்கு. இது வந்து நம்ம ஜஸ்ட் டேபிள்ல பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ரினவுன், ஆப்ஜெக்ட் ப்ரினவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரினவுன், இந்த மாதிரி நிறைய ப்ரினவுன்ஸ் இருக்கு. ஓகேவா? பொசசிவ் ப்ரினவுன், பொசசிவ் ஆட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரினவுன், இந்த மாதிரி நிறைய ப்ரினவுன் இருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்றேன், அந்த ஒரு டாபிக் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது உள்ள இருக்கிறது எல்லாமே இன்டெப்தா டீடைல்டா நமக்கு தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இஸ் அப்படின்றது ஆக்ஸிலரி வெர்ப், மை அப்படின்றது பொசசிவ் ஆட்ஜெக்டிவ், பிரதர் வந்து நவுன். ஓகேவா? He lives. He is a pronoun. Lives வந்து verb. In is a preposition. Chennai is a noun. ஓகே. இந்த மாதிரி நீங்க இது லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம், இந்த பேசிக்கை நீங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி நீங்களே கிரியேட் பண்ண முடியும், நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து இதுல தானே வரும், இந்த டாபிக்ல தானே இது வரும், இது வந்து ஆட்ஜெக்டிவ், இது வந்து verb, இது வந்து pronoun அப்படின்ற அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியணும். ஓகேவா? இங்க ஆட்ஜெக்டிவ் பாருங்க. மை கிராண்ட் மதர். மை அப்படின்றது பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். grandmother is what? It's a noun. is அப்படின்றது helping verb. is what? article. kind பாருங்க. kind தான் வந்துட்டு என்ன அப்படின்னா adjective. இது என்ன அப்படின்னா ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணும். person is a noun. ஓகேவா? கிராண்ட் மதர் அவங்க எப்படி இருக்கிறாங்க? கைண்டான பர்சனா இருக்கிறாங்க. அந்த கைண்ட் அப்படிங்கறத ஒரு ஆட்ஜெக்டிவ். இந்த ஆட்ஜெக்டிவ் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நவுனையோ ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப். இதோட வேலை எப்பவுமே டிஸ்கிரைப், மிகைப்படுத்தி பேசும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. verb அப்படின்றது நவுன் பண்ற ஆக்ஷன். play, cook, sing, run,
eat, jump. ஸோ இது எல்லாமே verb. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் adverb. adverb பாருங்க, இது வந்து ஆக்ஷன் verbs எல்லாமே வந்துட்டு verb, noun பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா adverb. adverb அப்படின்றது ஒரு வேர்பையோ ஒரு ஆட்ஜெக்டிவையோ ஒரு another adverbையோ டிஸ்கிரைப் பண்றதுதான். ஆட்ஜெக்டிவ்க்கும் adverbக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, noun plus ly, noun plus ly வந்து adjective. ஓகேவா? அதுவே adjective plus ly, adjective plus ly தான் வந்துட்டு adverb. adjective plus ly வந்து adverb. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா the sun அப்படின்றது it's a noun. sets, it's a verb. slowly is what? it's a adverb. சன் வந்து என்ன சொல்றாங்க, சன் செட் ஆகுறது ரொம்ப ஸ்லோவா செட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்லோவா செட் ஆகுது. ஸோ இப்போ இந்த வேர்பை தான் இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த ஸ்லோலி அப்படின்றது இந்த வேர்ப் டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த மாதிரி நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வேர்ப், ஆட்வெர்ப், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே இது நான் ஜஸ்ட் லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய இருக்கு. நவுன் மட்டுமே எடுக்கிறோம் அப்படின்னா 2 hours 3 hours ஆகும். அவ்வளோ இன்டெப்தா டீட்டெயில் நம்ம அதை லேர்ன் பண்ணணும். இப்படி ஒரு டாபிக் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வில் பி வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வெக்காபுலரி பார்ட். வெக்காபுலரிக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, வெக்காப்ஸ் படிச்சுதான் ஆகணும். இதுக்கு நீங்க நியூஸ் பேப்பர், பிவைக்யூ கொஸ்டின்ஸ் இது மாதிரிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் வெக்காபுலரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இது இல்லாம வெக்காபுலரி வேற எப்படி ஈஸியா லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, ரூட் வேர்ட்ஸ் வச்சு வெக்காபுலரியை ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சும் நீங்க வெக்காப்ஸை ஈஸியா லேர்ன் பண்ணலாம். வெக்காபுலரி ரிலேட்டடா என்னென்ன டாபிக் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா, வேர்ட்ஸ், ஹோமோனிம்ஸ், phrasal verbs, idioms and phrases. வெக்காபுலரியில இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். வெக்காபுலரி நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வரும். இதுல எக்ஸாம்ல கேட்குற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஸ்பெல்லிங் டெஸ்ட், கிளரிக்கல் லெவலெல்லாம் இந்த ஸ்பெல்லிங் டெஸ்ட் வரும். வேர்ட் ஸ்வாப், வேர்ட் ஃபில்லர்ஸ், வேர்ட் யூசேஜ்ல உங்களுக்கு கிராமரும் வரலாம், வெக்காபும் வரலாம். வேர்ட் அரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட். ஸோ இதுக்கு நமக்கு வெக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும். க்ளோஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெக்காபும் வேணும், கிராமரும் வேணும். வெக்காப்ஸும் நீங்க லேர்ன் பண்ணணும். சைமல்டேனியஸா நீங்க வெக்காப்ஸும் லேர்ன் பண்ணிட்டு கிராமரும் லேர்ன் பண்ணும்போது நீங்க வந்து எல்லா டாபிக்ஸுமே நீங்க ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து வெக்காபுலரி பேஸ்ட் எக்ஸாம் டாபிக்ஸ். பேங்க் எக்ஸாம்ல இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வெக்காபுலரி பேஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு நம்ம வர நோவே நம்ம வந்து ரீடிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு டெய்லி ஏதோ ஒரு பேராகிராஃப் நீங்க படிக்கிறதுக்கு பெட்டர் நீங்க பிவைக்யூ கொஸ்டின்ஸ்ல கேட்ட பேராஜம்பிள், க்ளோஸ் டெஸ்ட், ஆர்சி இந்த மாதிரி நீங்க டெய்லியும் அதையும் நீங்க படிச்சு அதையும் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரீடிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ரெடி ஆவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரி பேசேஜ் ரிலேட்டடா என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னா, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், பேராஜம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இது மூணுத்துக்குமே இது எல்லா டாபிக்குமே என்ன அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் ஸ்கில்லும் வேணும், கிராமரும் தெரிஞ்சிருக்கணும், வெக்காப்ஸும் வேணும். இது மூணுமே கலந்ததுதான் இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இந்த மேட்ச் த காலம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமரும் தெரியணும், அந்த கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு தெரியணும், அதை மேட்ச் பண்ணவும் தெரியணும், ரீடிங்கும் ஸ்பீடா பண்ணணும், வெக்காப்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே இங்க அப்ளை ஆகும்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ், பேராஜம்பிள்ஸ், மேட்ச் த காலம், பேராகிராஃப் கம்ப்ளீஷன், இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸை லேர்ன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கிராமர் பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸாம் டாபிக் நான் சொல்றது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பேசிக்ஸை லேர்ன் பண்ணிட்டு எக்ஸாம் டாபிக்னும் போது இந்த கிராமருக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வெக்காபுலரி நீங்க சைமல்டேனியஸா படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேவா? வெக்காபுலரி நீங்க லேர்ன் பண்ணும்போது இந்த டாபிக்ஸ்க்குலாம் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஃபைனலா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நீங்க சைமல்டேனியஸா கைஸ் நீங்க எல்லாமே நீங்க படிச்சுட்டு தான் வரணும். கிராமரும் லேர்ன் பண்ணணும், வெக்காப்ஸும் லேர்ன் பண்ணணும், ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் லேர்ன் பண்ணணும்.
இங்கிலீஷ்க்கு நீங்க ஒரு செட் ஆஃப் டைம் நீங்க வந்து அதுக்கு ஒதுக்குனீங்க அப்படின்னா தான் இதுல நீங்க கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஸோ இதுலயுமே இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் சென்டென்ஸ் இது இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வரும்போது இந்த டாபிக்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும். ஃபைனலா வெரி ஃபைனலா க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுல சம்டைம்ஸ் வந்து பிகினரா இருக்கும்போது சம்டைம்ஸ் இதுல மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மிஸ்டேக் ஆயிடுச்சு தப்பாயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஹோப் ஒரு மாதிரி லூஸ் ஆக ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் என்னன்னா பிகினிங்ல நீங்க இந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா இதை நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஃபைனலா மிஸ்டேக்கே பண்ணாலும் இவ்வளவு இது நம்ம கரெக்டா தானே பண்ணிருக்கோம், இது ஒரு சின்ன இது தானே, ஓகே நம்ம இதையும் கரெக்ட் பண்ணிக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் வரும். ஓகேவா? ஸோ ஃபைனலா இந்த டாபிக்ஸ்ல நீங்க வந்து படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் வேற வழியே இல்லை. இந்த எடிட்டோரல் ஏதோ ஒரு எடிட்டோரல் படிக்க முடியல அப்படின்னாலும் பிவைக்யூல கேட்ட ஆர்சிவாவது எடுத்து படிங்க. எடிட்டோரல் படிக்கும் போது உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் வெக்காப்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? யூடியூப் கிளாஸஸ் நிறைய ஃபாலோ பண்ணுங்க. கொஷின்ஸ் எடுத்து எப்படி அப்ரோச் பண்றாங்க, எப்படி திங்க் பண்ணணும், எப்படி கிராமர் ரூல் அப்ளை பண்றாங்க, இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது தான் உங்களுக்கு இன்னுமே ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 120 கிராமர் ரூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணும்போது ஈஸி ஆயிடும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் வந்து ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான் சேனல் இருக்கு, யூடியூப் சேனல். ஸோ அதுல நம்ம 120 கிராமர் ரூல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சுட்டு வரும்போது இங்கிலீஷை வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்க கெட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா நம்ம ஆப் நீங்க பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கும். நம்ம சேனல் யூடியூப் சேனலும் இருக்கு, பிளே ஸ்டோர்ல நமக்கு ஆப்பும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல பேங்கிங் இங்கிலீஷ்னே செப்பரேட்டா ஒரு கோர்ஸ் இருக்கு, வீடியோ கோர்ஸ். அதுல உங்களுக்கு A to Z குவான் சீரிஸ் உங்களுக்கு A to Z இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களுக்கு அதுல இருக்கும். ஓகேவா? பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம் டாபிக் உங்களுக்கு இருக்கும். கிளரிக்கல் லெவல், பிஓ லெவல், மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் எல்லா லெவல்லுமே இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் கிளாஸஸ் இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிள் ஃபார் ஆல் எக்ஸாம், ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இதில் IBBS, RRB, SBA, LIC நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கிளரிக்கல், பிஓ லெவல் எதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா அப்படின்னு நீங்கள் பிளே ஸ்டோரில் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அதிலே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது இங்கிலீஷ் வில் பி வெரி ஈஸி. நெக்ஸ்ட் நீங்கள் சீரியஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கிலீஷில் என்ன டாபிக்ஸ் நம்ம கொண்டு போகலாம், கிராமர் கொண்டு போகலாமா இல்லை வெக்காபுலரி, காம்ப்ரஹென்ஷன் எது கொண்டு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கிராமர் அப்படின்னா நம்ம கிராமர் டாபிக் பேசிக்கும் லைட்டா பார்த்துட்டு அந்த பேசிக் கிராமர் வந்து எப்படி எக்ஸாம் டாபிக்ல எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி கவர் ஆகுது, இது ரெண்டையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ண மாதிரி கிளாஸஸ் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எப்படி கிளாஸஸ் கொண்டு போகலாம், நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.